ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நாம பேச போற தலைப்பு தங்கம் அடுத்தது என்ன. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் விலையை தங்கம் எட்டிவிடும் என்று எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்பொழுது நெருங்கி வருகிறது. இதற்கு 2 காரணங்கள். ஒன்னு, சர்வதேச சந்தையில தங்கத்தின் விலை உயர்வு. இரண்டாவது, ரூபாயின் மதிப்பு குறைந்தது. இதுல ஒரு 3வது காரணமும் இருக்கிறது. கடந்த பட்ஜெட்ல தங்கம் மீதான சுங்க வரி ஏற்றப்பட்டது. அதுவும் ஒரு விதத்தில் ஒரு சிறிய காரணமாக அமைந்தது. தங்கம் விலை ஏறும் போதெல்லாம் நம்ம ஊர்ல என்ன டிஸ்கஷன் இருக்கும்னா, எல்லோருமே வாங்கக்கூடிய ஒரே முதலீட்டு பொருள் தங்கம், அதோட விலை ஏறிடுச்சுன்னா நம்ம என்னத்தை வாங்க முடியும், எப்படி நம்ம முதலீடு செய்வது, எப்படி நம்ம தங்கம் வாங்குறது விலை ஏறிட்டே போச்சுன்னா. ஏன்னா நம்ம சமூகத்துல தங்கம் ஒரு காப்பீடு மாதிரி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த நகைகளோ அந்த காயினோ எந்த விதத்துல நீங்க தங்கத்தை வச்சிருந்தாலும் அது அந்த குடும்பத்திற்கான பொருளாதார காப்பீடாக இந்தியாவில் காலகாலமாக இயங்கி வருகிறது. அந்த காப்பீட்டு பொருளை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்கி வைக்க முடியுமோ அது வருங்காலத்துல நமக்கு பலன் கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஆழமாக பதிந்துள்ளது. அது உண்மையும் கூட. ஏன்னா நீங்க தங்கத்துல கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல வந்த ரிட்டர்ன்ஸ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9% இருக்கும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. 9% கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் மற்ற முதலீடுகள்ல கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, எப்ப வேணுமோ அதை பணமா மாத்திக்கலான்ற ஒரு பெரிய அட்வான்டேஜ் தங்கத்துக்கு இருக்கிறது. அதனால தங்கத்தின் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை நம்ம ஒரு காப்பீட்டு பொருளாக பார்ப்பது, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இதுல எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஒவ்வொருத்தருடைய மொத்த சொத்துக்கள்ல இது ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை எந்த முறையில நம்ம வச்சிருக்கோன்றது நம்ம எளிதில் அதை காசாக்குவதற்கு உதவும். அதே போல அதை காசாக்கும் போது நஷ்டம் இல்லாம ஒரு முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப இன்னைக்குல இருந்து என்ன நடக்கும் அந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு வருவோம். இந்த கொரோனா தொற்று நோய் வந்த பிறகு உலகம் தழுவி அரசுகள் பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர அவர்கள் பொருளாதாரத்தில் நிறைய பணத்தை புழங்க வைக்கணும். இதற்கு 2 விதமான வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு, அந்த அரசுகள் மத்திய வங்கிகளை அவங்க கையில இருக்கிற தங்கத்தை வித்து அப்புறம் அந்த லாபத்தில இருந்து தங்களுக்கு டிவிடெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை செலவு பண்ணணும். அப்படி அரசுகள் செய்தால் தங்கத்தின் விலை வீழ்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த முறையை தேர்ந்தெடுக்காமல் அரசுகள் பணம் பிரிண்ட் பண்ணி, இப்ப அமெரிக்கானா டாலரை பிரிண்ட் அடிச்சு அதை புழங்க விடுது. அப்ப அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மற்ற நாடுகள் டாலர் முதலீடுகள் அதிகமாக வைத்திருப்பார்கள் இல்லையா, அதில் இருந்து அவங்க கொஞ்சம் தங்கத்துக்கு மாத்திக்கலாம். அப்ப தங்கத்துக்கான டிமாண்ட் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எந்த பக்கம் வேணா போலாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப 2009 இதே சிக்கல் வந்த போது அமெரிக்கா பணம் பிரிண்ட் பண்ணிச்சு. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது தங்கத்தின் விலை டபுள் ஆச்சு. எவ்வளவு சீக்கிரம்னா 3 வருஷத்துல தங்கத்தோட விலை டபுள் ஆச்சு. அப்போ 3 வருஷத்துல அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிட்டத்தட்ட 24% ஆண்டுக்கு. இப்போ அமெரிக்கா போட்டிருக்கிற திட்டம் என்னன்னா, இந்திய பொருளாதாரம் ஒரு ஆண்டில் செய்யக்கூடிய உற்பத்தி எவ்வளவோ அவ்வளவு டாலரை அமெரிக்கா பிரிண்ட் அடிச்சு புழங்க செய்ய போகுது பொருளாதாரத்துல. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது மற்ற நாடுகள் அமெரிக்க முதலீடுகளை எப்படி பார்க்கும்? அதுவும் அமெரிக்க நாட்டினுடைய அரசின் பத்திரங்களை மற்ற நாடுகள் வைத்திருக்கிறார்கள். சீனா மாதிரி நாடுகள் நிறைய வச்சிருக்காங்க. அமெரிக்கன் ட்ரெஷரி பில்ஸ், ரஷ்யா வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சிருக்கோம். அதை வித்து மற்ற நாடுகள் தங்கம் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்றதுதான் என்னுடைய கணிப்பு. இத தடுப்பதற்கு அமெரிக்கா தங்கத்தை முதல்ல விற்கலாம்.
இன்ஃபேக்ட் ஒரு மாதம் முன்னாடி யாரோ தங்கத்தை அந்த மாதிரி விற்றுதான் தங்கத்தின் விலை $1680 இருந்து $1450 2 நாள்ல வந்தது. ஆனா மறுபடியும் அது நடக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது உலக நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பொருளாதார தள்ளுமுள்ளு தங்கத்தின் விலையில் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது தவிர்க்க முடியாது. ஆனால் அது எப்படி பிரதிபலிக்கும்ன்றது இன்னைக்கு சொல்றதுக்கு கடினம். என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பணம் பிரிண்ட் பண்ணும், கொஞ்சம் வித்தும் தங்கத்தின் விலையை குறைக்க பார்க்கும். ஆனால் ஒரு முதலீட்டாளராக தங்கத்தின் விலை குறையும் போது அதை வாங்குவதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் பணத்தை புழங்க வைக்கும் போது நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் உலக முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்க தள்ளப்படுவார்கள், நிர்பந்திக்கப்படுவார்கள். முதலீட்டாளர்கள் மட்டுமில்லை, உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள், எப்படி இந்தியாவுக்கு ரிசர்வ் வங்கி இருக்கிறதோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மத்திய வங்கி இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனான்னு இருக்கு, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு. மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் டாலர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கத்துக்கு மாற்றுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சோ இனி வரும் 2 ஆண்டுகள்ல தங்கம் விலையில் வரக்கூடிய மாற்றங்கள் நுகர்வு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உலக பொருளாதார முதலீட்டு சூழல் சம்பந்தப்பட்டது, அமெரிக்கா தன் பொருளாதாரத்தை எப்படி வழிநடத்துகிறது என்பது சம்பந்தப்பட்டது, உலக நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மீண்டும் நிலைநாட்ட என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் எப்படிங்கிறது பொறுத்தது. இது எல்லாத்தையும் பிணைத்து பார்த்துத்தான் தங்கம் பற்றிய முதலீட்டு பார்வையை நாம வகுத்துக் கொள்ள வேண்டும். சோ நான் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சிட்டு கூட மேல போலாம், அல்லது தொடர்ந்து மேல போலாம். இது ரெண்டுமே சாத்தியம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி சார் முதலீடு பண்றது, இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது, ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே வருகிறது. ஏன்னா நம்ம எல்லோருமே நம்ம ஒரு முதலீடு பண்ணிட்டோம்னா அது நமக்கு பாதகமாக மாறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். அதுவும் நம்ம எப்பவுமே ஜெயிக்கிற முதலீடுகள், ஜெயிக்கிற முதலீட்டு முடிவுகள் அப்படின்றதான் கையில எடுக்கணும்ன்றது எல்லோருடைய நம்பிக்கை. ஆனா முதலீட்டு முடிவுகள் முதல்ல எடுக்கப்பட வேண்டும், எடுத்துட்டு அதுக்கு பிறகு திருத்தப்பட வேண்டும். எப்போ கரெக்ட் டைம்னு தெரியாத வெயிட் பண்ணி வாங்காம விட்டுறக்கூடாது. அதுதான் முதலீட்டாளர்கள் பெருவாரியாக செய்வது. தங்கத்திலும் அதுதான் நடக்கிறது. அப்படி பண்ணிட்டா மேல போய் வாங்குறதுங்கிறது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்காமல் பார்த்துக்கொள்ள எப்பொழுதெல்லாம் தங்கம் விலை வீழ்கிறதோ ஒரு சிறிய தொகையை முதலீட்டு செய்யும் பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை. 2வது, இப்ப என்ன சார் பண்றது, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாமா இறங்குறதுக்குன்னா அதுவும் அவ்வளவு நல்லதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யணும்னு சொல்லும் போது இப்பவும் விலை கொஞ்சம் இறங்கினா கூட நீங்க வாங்கலாம், நிறைய இறங்கினா நிறைய வாங்கலாம். அப்ப பணத்தை எப்பவுமே ஒரு தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கு முதலீட்டாளர்கள் பழக வேண்டும். அப்பதான் நீங்க இந்த இறங்குற அன்னைக்கு உடனடியாக வாங்க முடியும். சார் நான் ஆபீஸ்ல இருந்தேன், நான் நகைதான் வாங்குவேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா கூட நீங்க கோல்டு ETF வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்க எப்ப டைம் கிடைக்குதோ அப்புறம் கூட நகையை போய் வாங்கிக்கலாம். இதை மாத்திக்கலாம் உடனே. சோ இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அடுத்த 3-4 ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் இந்த கோவிட் நம்ம மேல சுமத்தி உள்ள அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்கு பாடுபடுவோம். அப்படி பாடுபடும் போது நாம எடுக்கக்கூடிய வழிமுறைகள் நிச்சயமாக தங்கத்துக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. அந்த முதலீட்டு வாய்ப்பை நாம நழுவ விடக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆலோசனை. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தங்கத்தை பத்தி மட்டுமல்ல, மற்ற பங்கு மற்றும் டெட் மார்க்கெட்ஸ், ஃபைனான்சியல் பிளானிங், இது மாதிரி எல்லா சப்ஜெக்டை பத்தியும் தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் களம். இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.